டேய் என்னடா கையில ரத்தமா இருக்கு? உன் ஆளு பேசலன்னு கையை அறுத்துக்கிட்டியா? அதெல்லாம் இல்ல. வர்ற வழியில அந்த குட்டி நாய் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சா, அழகா இருக்குன்னு போய் தூக்குனேன். பார்த்தா படக்குன்னு கவ்விருச்சு. என்னடா சாதாரணமா சொல்ற? போய் ஆஸ்பத்திரியில ஊசி போடலையா? இதுக்கெல்லாம் போய் பயந்து இருப்பாங்களா? ஆம்பளை பையன் மீசையை முறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். Over 1 month later. இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. இப்போ சமீப காலமாகவே நம்ம கேள்விப்படுற ஒன்று என்னென்னா ரேபீஸ். இப்போ கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கபடி பிளேயரு ஏதோ வேலியில் போகிற ஒன்றான வேட்டியில் இழுத்து விட்ட கதையா, ஏதோ சாக்கடை இந்த நாயை காப்பாற்றுறேன்னு போய் அதில் கடி வாங்கி இப்போ ஹி இஸ் நோ மோர். அப்போ இதை பார்த்தா ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். ரேபீஸ்னால் என்ன? ரேபீஸ்ங்கிறது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் நாய் பூனை சம்திங் உங்களுக்கு அடிக்கும்போது உங்கள் உடம்புக்குள்ளே என்ட்ராகி ஸ்பைனல் கார்டுங்கிற உங்கள் முதுகுத்தண்டை ரீச் பண்ணி அங்கேருந்து உங்கள் பிரெயினுக்கு போகும். அடுத்து பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். இதனால் உங்களுக்கு விகரஸ் கேரக்டர் வரும், ரொம்ப கொடூரமாக நடந்துக்குங்க. அப்போ இதுக்கு அறிகுறி வரும்ல. என்ன அறிகுறினா ஹைட்ரோஃபோபியா, ஏரோஃபோபியான்னு சொல்கிற நீரை பார்த்தா பயப்படுவாங்க, காற்றை பார்த்தா பயப்படுவாங்க, ஃபேன் வேகமாக சுற்றினா பயப்படுவாங்க, இதெல்லாம் வரும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? ஒன்ஸ் இந்த சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா நோ க்யூர், 100% டெத்து தான். அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் தானே. தடுக்கலாம்ல. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நாயோ பூனையோ சம்திங் உங்களுக்கு கடிச்சிருச்சுன்னா அந்த இடத்த டெட்டால் ஊற்றியோ இல்லை சோப் போட்டால் நல்லா வாஷ் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி அங்கே என்னென்ன ஊசி என்னென்னைக்கு போகணும்னு சொல்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக போட்டுக்குங்க. பிள்ளைங்க வேணாம் தான் சொல்லுவாங்க, அடிச்சுனாச்சும் இழுத்துட்டு போய் ஊசி போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் பிள்ளைங்க அழுவாங்க. அப்படி இல்லைனாட்டி நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அழுகிற மாதிரி இருக்கும். இவன் ஏன் இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசலான்னு நினைக்காதீங்க. இதோட சீரியஸ்னஸை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசினேன். ஏதாச்சும் உங்கள் மனசு கஷ்டப்பட்டுனா சாரி, பாய்.